ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டியில் முக்கியமான லெசனில் இன்றைக்கி நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சமத்துவம் பெறுதல் அப்படிங்கிற லெசன் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே சிக்ஸ்த்தில் வந்து முக்கியமான லெசனான பன்முகத்தன்மையை வந்து அறிவோம் அப்படிங்கிற லெசன் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்து வந்து இன்னொரு லெசன் இருக்குது இம்பார்ட்டண்டானது, அது வந்து தேசிய சின்னங்கள். அந்த லெசன்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டேட்டாஸ் வந்து இருக்கும். சரிங்களா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டாகவோ அல்லது வந்து கொஷின்ஸாகவோ கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏற்கனவே ஒரு லெசன் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதை செக் பண்ணி பார்த்துட்டு இங்கே வாங்க. இந்த லெசன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டான லெசன் தான். ரொம்ப இதில் விஷயம் இருக்காது, கண்டென்ட் இருக்காது. சும்மா கொஞ்சம் முக்கியமான தகவல்கள் அங்கங்கே இருக்கும். அடுத்து வந்து இந்த தேசிய சின்னங்கள்லாம் நிறைய இருக்கும். பாக்ஸ் கொஷின்ஸ் மாதிரி நிறையா இருக்கும் தேசிய சின்னங்கள்லையும். அப்புறம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் ஒன்று வரும். அதுலேயுமே வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த பன்முகத்தன்மை அறிவோங்கிற லெசன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. இந்தியாவில் என்னென்ன மாதிரி எத்தனை மொழிகள் இருக்குது, அதில் எவ்வளோ கலாச்சாரங்கள் பண்பாடுகள் இருக்குது, எந்தெந்த மாநிலங்களில் என்னென்ன மாதிரியான நடனங்கள் இது பண்ணுறாங்கங்கிற மாதிரி விஷயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, அப்புறம் மொழிகள் வேறுபாடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போன லெசனில் பார்த்தோம். இப்போ இந்த சமத்துவம் பெறுதலில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம்னா, இந்த சமூகத்தில் எல்லாமே சமமாக இருக்கா, எந்தெந்த மாதிரியான விஷயத்தில் வந்து பாரபட்சம் பார்க்குறாங்க, ஒரு ஏற்றத்தாழ்வு பார்க்குறாங்க, பாகுபாடுகள் பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் கொஞ்சம் கம்மி தான். போன லெசனை கம்பேர் பண்ணும்போது இதில் கம்மி தான். ஆனால் நம்ம அடுத்து பார்க்க போகிற 2 லெசன்ஸில் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். சரி, நீங்கள் நோட் எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், நோட் எடுத்து நோட் பண்ணிக்கிட்டே வாங்க, அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ முதல்ல பாருங்கள், பாரபட்சம் அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. இந்த பாரபட்சம்னா என்னென்னா, சிம்பிளாக ஒரு ஒன்லைனரில் நான் சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏற்றத்தாழ்வு. ஒருத்தருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்களும் அவருக்கு அளிக்கக்கூடிய முன்னுரிமையும் சரி, அவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய முக்கியத்துவமும் சரி, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் சரி, ஒருத்தருக்கு கொடுத்த மாதிரியே நம்ம இன்னொருத்தர் கொடுக்காம இருக்கிறோனாலே அதில் வந்து பாரபட்சம்னு வருது. இதில் உதாரணம் சொல்லியிருக்காங்கன்னா, கிராமப்புற மக்களை விட நகரப்புற மக்கள் மனப்பான்மை வந்து வந்து பார்த்திங்கன்னா நாகரிகமானதுன்னு நினைக்கிறதே பாரபட்சம் தான். அப்படி கிடையாது. இங்கே இருக்கவங்க தான் நல்லவங்க, அங்கே இருக்கவங்க கெட்டவங்க, அப்படி கிடையாது. சரிங்களா, அது மாதிரி இதெல்லாம் பாரபட்சம். அப்புறம் வந்து மாறா கருத்துன்னு ஒன்று சொல்லுவாங்க. மாறா கருத்துக்கள்னால், இப்போ வந்து அது வந்து ஒருத்தருக்கு ஒரு துன்பம் ஏற்படுதுன்னா அதை பார்த்து நம்ம சிரிக்கிறதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாறா கருத்து தான். சரிங்களா, இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். இப்போ வந்து சமத்துவமின்மை, பாகுபாடு அப்படின்னா நிறைய விஷயத்தில் பாகுபாடுகள் காட்டலாம். அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுக்கான வாய்ப்புகள்லையும் சரி, உரிமைகளையும் சரி, அவங்க சார்ந்து இருக்கக்கூடிய நம்பிக்கையான மதங்கள்லையும் சரி, சாதிகளில் சரி, பாலினத்தில் சரி, நிறைய விஷயங்களில் பாகுபாடுகள்லாம் காட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் மாறுதல் அடைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ இந்தியாவில் ஒடுக்குமுறை அதிகமாக இருக்க காரணமே அதுக்கு ஆணி வேறாகவே இருக்கிறது இந்த சாதி தான் அப்படின்னு வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. இதில் இந்த முக்கியமாக ஒரு டேப்லர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன நிறவெறி, அதாவது இந்த ரேசிசம் அப்படிலாம் வந்து நம்ம சொல்லுவோம். சரிங்களா, அதாவது வெள்ளையாக அந்த ஒரு காமெடியில் கூட சொல்லுவாங்க, சிகப்பாக இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான், அது வந்து சும்மா அது பொய் சொல்கிறதுக்கு சிகப்பெண்ணை கருப்பெண்ணை அந்த மாதிரி. ஸோ கருப்பாக இருந்தால் மோசமானவங்கங்கிற மாதிரி ஒரு தாட்டும், வெள்ளையாக இருக்கிறவங்க நல்லவங்கங்கிற மாதிரி ஒரு தாட்டும் வந்து நிறைய மேதை நாட்டில் வந்து இருந்திருக்கு. கருப்பாக இருந்தாலே அவங்க மோசம் அப்படிங்கிறது, அவங்கள வந்து அடிமைப்படுத்தி வைக்கணும், அந்த மாதிரிலாம் நிறவெறிக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதுக்கு ஒரு முடிவு கட்டுற விதமாக தான் இருந்த ஒரு மனிதர் தான் வந்து பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்காவோட முன்னாள் அதிபரான நெல்சன் மண்டேலா அவர்கள். ஏறத்தாழ 27 ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா சிறை வாழ்க்கைக்கு பிறகு 1990ஆம் ஆண்டு வந்து இவர் விடுதலை ஆகிறாரு. இந்த மாதிரி இன நிறவெறிக்கு வந்து முடிவு கட்டினவர் இவர் தான். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து தென்னாப்பிரிக்காவை சார்ந்தவர். இவர் உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா அமைதி நிலவும், மனித உரிமைகளுக்கு வந்து போராட்டத்தில் வந்து வெற்றி கிடைக்கிறதுக்கு ஒரு முன்னோடியாகவும் திகழ்ந்தவர் தான் இவர். சரிங்களா, இப்போ இதில் இன்னொரு ஒரு இது சட்டப்பிரிவு, இந்திய அரசியலமைப்போட ஒரு சட்டப்பிரிவு கொடுத்துருக்காங்க. இது பார்த்துங்க, இது கொஞ்சம் முக்கியமானது. அதாவது ஒரு குடிமகனுக்கு எதிராக மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் என்ற அடிப்படை பாகுபாடு காட்டக்கூடாது அப்படிங்கிறாங்க. இந்த சட்டத்தை சொல்கிறது எத்தனாவது சட்டம்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 15/1. சரிங்களா, இது வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். இதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அதே மாதிரி நெல்சன் மண்டேலா அவர்களை பற்றின குறிப்பு, அவர் எத்தனை ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்காருன்னா 27 ஆண்டுகள். இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். சரிங்களா, இப்போ அடுத்து வந்து பாருங்கள்,
நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சாதி பாகுபாடு, பாலின பாகுபாடு நிறைய இருக்குது. இதில் இதே மாதிரி இப்போ இந்தியாவிலையும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான தலைவர்னால் அதில் வந்து டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்கள் தான். ஏன்னா இவரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய பாகுபாடு ஏற்றத்தாழ்வில் வந்து பார்த்திங்கன்னா சந்தித்த ஒரு மனிதர். இவருக்கான வாய்ப்புகள் சிறு வயதில் எவ்வளோ மறுக்கப்பட்டிருக்குன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்லை. ஆனால் அதையும் மீறி அந்த எதிர்ப்புகள்லாம் தாண்டி இன்றைக்கி நம்ம போற்றப்படக்கூடிய ஒரு தலைவராக வந்து இருக்கிறாரு. அவரை பற்றின குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து ஐஎன்எம்மில் அவரை பற்றி ரொம்ப நிறையவே பார்த்துருக்கோம், ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. என்னென்னா இவரை வந்து பார்த்திங்கன்னா பாபா சாஹிப் அப்படின்னு வந்து பிரபலமாக வந்து எல்லாம் வந்து இவரை அழைப்பாங்க. அதே மாதிரி இவர் வந்து இந்திய சட்ட நிபுணராகவும் பொருளாதார நிபுணராகவும் அப்புறம் வந்து அரசியல்வாதியாகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் திகழ்ந்திருக்காரு. அப்புறம் வந்து 1915ஆம் ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா எம்ஏ பட்டத்தை வந்து இவர் பெறுறாரு. அதுக்கப்புறம் 1927 கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி பட்டத்தை வந்து பெறுறாரு. அதற்கு முன்னால் லண்டனில் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார பள்ளியில் வந்து டிஎஸ்சி பட்டத்தையும் இவர் பெறுறாரு. நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை, அதாவது வரைவு குழு, டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அதோட தலைவராக இருக்கார். இவர் தான் வந்து இந்திய அரசியலமைப்பின் தந்தையாக திகழ்கிறார். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, அதை வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அது வந்து அம்பேத்கர் அவர்கள் தான். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்ததற்கு பின்னும் முதல் சட்ட அமைச்சராக இவர் தான் இருக்கிறாரு. இவர் மறைவுக்கு பின்னால் 1990ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது இவருக்கு வழங்கப்படுது. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இதில் கொஷின்ஸாக ஏற்கனவே நிறைய கேட்டது எதுனா, வரைவு குழுவோட தலைவராக இருந்தது யார், இல்லை இந்திய அரசியலமைப்பின் தந்தையாக திகழ்ந்தது யார், இதெல்லாம் கொஷினாக வந்திருக்கு. அதே மாதிரி முதல் சட்ட அமைச்சர் யார், இதெல்லாம் கொஷினாக வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அப்புறம் இதில் முக்கியமான டேட்டா என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது ஜஸ்ட் நீங்கள் பார்த்துங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எழுத்தறிவு விகிதம், சரிங்களா? எழுத்தறிவு விகிதம்னா இந்த லிட்ரஸி ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழ்நாடு அளவில் கொடுத்துருக்காங்க. அதிகமானது எங்கே இருக்குன்னா கன்னியாகுமரி 92%, அப்புறம் அதன் பிறகு சென்னை 90% இருக்குது, தூத்துக்குடி 86, நீலகிரி 85. குறைந்த அளவில் வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி தான் 64% தான் இருக்குது எழுத்தறிவு விகிதத்தில். அதன் பிறகு அரியலூர் 71, விழுப்புரம் 72, கிருஷ்ணகிரி 4வது குறைந்தபட்சத்தில் 72.41 இருக்குது. அதே மாதிரி பாலின விகிதம் கொடுத்துருக்காங்க. அதாவது இது எது அடிப்படையாக கொண்டு இது பண்ணுவாங்க அப்படின்னா, 1000 பெண்களுக்கு எத்தனை ஆண்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு இதில் தான் வந்து இது பண்ணுவாங்க. இப்போ நீலகிரி 1041 இருக்குது, அதிகமான மாவட்டத்தில் இருக்குன்னா 1000 ஆண்களுக்கு 1041 பெண்கள் அங்கே இருக்காங்கன்னு கணக்கு, சரிங்களா? அதன் பிறகு தஞ்சாவூர் 2வது இடத்துல இருக்குது, 1031 இருக்குது. அப்புறம் நாகப்பட்டினம், அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி, திருநெல்வேலி இருக்குது. குறைந்தபட்சம் தருமபுரி தான், சேலம், கிருஷ்ணகிரி, அதன் பிறகு ராமநாதபுரம். இதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் பார்த்துங்க. இதை வந்து வேல்யூ கேட்காம எப்படி கணக்கெடுப்பீங்க அப்படி கொஷினாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதன் பிறகு இதில் வந்து பாருங்கள் 2 சட்டம் வந்து கொடுத்துருக்குறாங்க. என்னென்னா, இந்திய அரசியலமைப்பு பிரிவு 14 என்ன சொல்லுதுன்னா, சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். இதை சொல்லக்கூடிய சட்ட பிரிவு எதுனா, அதாவது பாரபட்சம் இல்லாமல் இந்திய குடிமகனாக எல்லாருமே நம்ம சமம் தான், ஒருத்தருக்கு ஒருத்தர் சமம், இதில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர்ங்கிற பேதம் இல்லை. இதை சொல்லக்கூடிய சட்டம் எதுனா இந்திய அரசியலமைப்பு சட்டம் 14 சொல்லுது, சரிங்களா? அதே மாதிரி தீண்டாமை ஒழிப்பு சட்டம், சரிங்களா, இதை சொல்லக்கூடிய சட்டம் எதுனா இந்திய அரசியலமைப்பு சட்டம் 17, சரிங்களா? 17 வந்து சொல்லுது அன்டச்சபிலிட்டியை பற்றி சொல்லுது, சரிங்களா? 17 வந்து சொல்கிறது என்னென்னா தீண்டாமை ஒழிப்பை பற்றி சொல்லுது. இது ரெண்டுமே முக்கியமானது. அதில் அந்த 17வது சட்ட திருத்தம் அடிக்கடி சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெசன் சமத்துவத்தை பற்றி நம்ம அறியவும். இந்த லெசனில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான டேட்டாஸ். நம்ம அடுத்து வந்து தேசிய சின்னங்கள் அதுக்கு வந்து நான் வீடியோ போடுறேன். ஸோ அதையும் பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்து நோட்ஸ் எடுத்த எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதற்கான வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.